இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால பெண்கள் பண்டிகை கொண்டாடுகிற உங்கள் பெண்களாகிய உங்கள் அனைவரை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் என்னை அன்போடு அழைத்த நமது சபை குருவானர் அவர்களுக்கும் சபை ஊழியர்களுக்கும் இன்னும் கூட பெண்கள் சார்பாக உங்களுக்கும் கூட என் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம இப்போ நினச்சப்புறம் 2 பாடலை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை வேளை மிகவும் முக்கியமான ஒரு நேரம். ஏன்னா ஆராதனை வேளையில் ஆண்டோடைய பிரசனம் அளவில்லாமல் நம்ம மத்தியில் என்ன செய்யும், இறங்கும். அன்றைக்கு நோவா பலி செலுத்திய போது ஆண்டவர் என்ன செய்தார், இறங்கி வந்து சுகந்த வாசனையாக அதை என்ன செய்தாரா, ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாம் பலி செலுத்திய போது ஆண்டவர் என்ன செய்தார், பேசினார். அப்போ இன்றைக்கு பெண்கள் பண்டிகை கொண்டாட வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில் நிச்சயமாக பேச போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையோ குறைவிடாது. பாருங்க, நமக்கு ஒரு குறைவில்லாதபடி இந்த கடந்த அந்த நாட்களில் எந்த விதத்திலும் நமக்கு குறைவு வருவது போல தெரியும். பாருங்க, குறைவாக இருக்கிறத பார்ப்போம். ஆனாலும் எங்கிருந்தோ ஒரு காற்று நமக்காக வீசியது. பாருங்க, அன்று மோசே கூட இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி கேட்கும்போது ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரை இத்தனை லட்சம் மக்களுக்கு எப்படி இறைச்சியை கொடுக்க முடியும்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆடு மாடுகளை அடித்து போட்டால் கூட என்ன செய்யாது, அவங்களுக்கு போதாதே ஆண்டவரே, எப்படியா இதை செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், நன்மை செய்யக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவே இல்லை. அன்றைக்கி அன்னையருடைய எண்ணம் அப்படி தான். பாருங்க, நம்ம ஆண்டவர் முன்னாடி வேதத்தை வாசிக்கிறோம், எத்தனையோ பிரசங்களை கேட்குறோம். முன்னால் ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்திருக்கிறாரு, நிறைய அதிசயம் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி என்ன செய்யலை, நம்ம வாழ்க்கையில் அற்புதமும் செய்யலை, அதிசயமும் செய்யலை. அப்படி நம்ம உள்ளத்தில் எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கு, ஒரு பதிஞ்சு வச்சிருக்கு. பாருங்க, அதுதான் ஆண்டவர் அன்னைக்கு மோசே எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை கண்ணால் பார்த்த தேவனுடைய ஒரு தாசன் அவரே சொல்கிறாரு, எப்படியா இவங்களுக்கு இறைச்சி போட முடியும், நன்மை செய்யக்கூடாதபடிக்கு என் கரை என்ன செய்யலை, குறுகி போகலை. ஒரு கீழ் காற்று தான் ஆண்டவர் வீச பண்ணினார். பாருங்க, அந்த காற்று வீச பண்ணினா உடனே அங்கே எங்கே என்ன குவிந்தது, காடைகளாக வந்து அங்கே இணைச்சது குவிந்தது. அருமையானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எவ்வளோ தேவை இருக்கையா, இதனை எப்படி சந்திக்க போகிறோம் அப்படி சொல்லி கலங்கி வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, ஒரு காற்றை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வீச பண்ணினேன், இன்றைக்கு உங்களுக்கு அந்த காற்றை என்ன செய்வேன், எங்கேயோ இருந்து நன்மைகள் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அடித்து கொண்டு வந்து உங்க குடும்பத்துக்குள்ள குவிப்பேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறோமா? ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளை கைவிடவே இல்லை. நம்ம நினைக்கிறோம், சில பிரச்சனையை பார்க்கும்போதெல்லாம் நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, கைவிட்டுட்டாரு. ஆனால் இந்த கடந்த ஆண்டு நம்மளை அவர் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. பாருங்க, அந்த வரியை நம்ம பாடுவோம், கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலையும் என் கூடவே வந்தீங்கப்பா. எத்தனையோ நான் சோதனையில் நின்று கொண்டு இருக்கும்போது எல்லாம் முடிந்தது, இதுதான் கடைசி சந்தர்ப்பம் அப்படிலாம் பல நேரம் நினைத்த நேரம் உண்டு. அப்போ கூட ஆண்டவர் உங்களை என்ன செய்யலை, கரத்தை என்ன செய்யலை, கைவிடாமல். என்ன அர்த்தம், உங்கள் கரத்தை ஆண்டோடைய கரம் என்ன செஞ்சுருக்கு, பிடிச்சிருக்கு. அப்படிதானே? அப்படிதானே? நீங்கள் ஒரு சின்ன குழந்தைய அப்படியே ரோட்டில் கூட்டிகிட்டே போகிறீங்க. அப்போ அந்த பிள்ளை நீங்கள் உங்கள் கையை நம்பி தான் அது என்ன செய்யுது, அது நடந்துக்கிட்டே வருது. நீங்கள் கையை விட்டுட்டீங்கன்னா கீழே விழுந்துடும். அப்படிதானே? அப்போ உங்களுக்கே நம்ம பிள்ளை கையை விட்டால் கீழே விழுந்துன்னு தெரியும் போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உங்களை சிருஷ்டித்த உங்களை விசேஷத்த விதமாக கவனிக்கிற ஆண்டவருக்கு அது தெரியுமா தெரியாதா? உங்களை கை விடுவாரா? அவர் கை விட்டுருந்தாருன்னா என்றைக்கோ நம்ம என்ன செஞ்சுருப்போம், கீழே விழுந்திருப்போம். அப்படிதானே? சரி, இன்றைக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அந்த வரியை எல்லாரும் உற்சாகமாக இன்னும் கூட கரந்தட்டி ஆவில நிரம்பி நம்ம என்ன செய்யணும், ஆவில நிரம்பி
அன்னைக்கு உற்சாகமாக நாங்கள் பாட போகிறோம். அந்த பாடல் பாடும்போதே ஆண்டவருடைய தூய பிரசனம் இந்த வளாகத்துக்குள்ள இந்த எல்லைக்குள்ளே என்ன செய்யணும், இறங்கி வந்து உங்களுக்குள்ள என்ன செய்யணும், அதை வந்து நிரப்பணும். அப்படியா, ஒரு புதிய ஆவினால் நிரப்பேன்னு சொன்னார், புதிய அபிஷேகத்தால் நிரப்பேன்னு சொன்னார், புதிய எண்ணெயே ஊற்றன் என்று சொன்னார். பார்த்தீங்களா, இன்றைக்கு இந்த வரியை பாடும்போது கர்த்தர் அப்படியே உங்களை நிச்சயமா ஆசீர்வதி. இப்போ பாடுவோமா? கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் எல்லாரும் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரியுமா? சொன்னதை செய்பவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சொன்னதை அவர் செய்பவர். யாக்கோபு ஒரு நாள் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே நீ பயப்படாத, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் ஒன்று என்ன செய்யலை, கைவிடுவதே இல்லை. நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ஒரு தெய்வீக பிரசனம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. இந்த கடந்த ஆண்டு முழுவதுமாக கண்மணியை போல என்னை பாதுகாத்தீங்களே ஏசப்பா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் நினைத்திருக்கிற நினைப்பே என்ன தெரியுமா? உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் நினைத்திருக்கிறார். உங்களுக்கு அநேக நன்மைகளை தருவதற்காகவே அவர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை நினைக்க வேண்டும், அவர் நினைக்க வேண்டும். ஆண்டவரே இந்த கடந்த ஆண்டு முழுவதுமாக நீங்க எங்க நினைச்சிங்க ஏசப்பா. நீங்க எங்களை மறந்து போகவில்லை ஆண்டவரே. நீங்க மறந்தான எங்கேயோ போயிருப்பேன் ஆண்டவரே. நான் எத்தனை முறை உங்களை விட்டு பின்வாங்கி மறுதளித்து மறந்துலாம் போனேன் ஐயா. ஆனா உங்களுடைய கரம் என்னை விடல ஆண்டவரே. உங்க கரம் என்னை தேடி வந்து இழுத்து கொண்டதப்பா. உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமார தேவகுமார என்னை நினைச்சிடுங்க. தேவகுமார தேவகுமார கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? ஆண்டவரே நீங்க நினைச்சா எனக்கு ஆசீர்வாதம் ஐயா. நீங்க மறந்தானே எங்கே போவேன் ஆண்டவரே. நீங்க நினைச்சா என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வந்து குவியுமே அப்பா. நீங்க இதுவரை என்ன நினைச்சீங்க ஆண்டவரே. நீங்க நினைச்சதுனால நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. என்றைக்கோ என்றைக்கோ நான் உடைந்து போன பாத்திரம் ஐயா. நான் உடைந்து போன பாத்திரம் ஆண்டவரே. உடைந்து போன என்ன நீங்க உருவாக்கினீங்க ஆண்டவரே. ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண் ஐயா. நான் ஒரு களிமண் அப்பா. நொறுங்கி போனேன், உடைந்து போனேன் ஐயா. ஆண்டவரே
இரக்கமாக இறங்கி என்னை நினைச்சதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உடைந்து போன பாத்திரம் ஐயா, நான் ஒரு உடைந்து போன பாத்திரம். இந்த கால வேளையிலும் கூட என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றாக என் குடும்ப சூழ்நிலை நன்றாக உங்களுக்கு தெரியும் ஐயா. எப்படி பிறந்து வளர்ந்தேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என் கீழான வாழ்க்கை, என் சிறுமையான வாழ்க்கை, என் எளிமையான வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயா. தெரிந்துமேனே உருவாக்கினீங்க, தெரிந்துமேனே முன்கூட்டி தெரிந்து கொண்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானே, நீர் இல்லாம என் உலகம் வீழ்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானே, நீர் இல்லாம என் உலகம் வீழ்காதே. நீர் இல்லாம என் உலகம் வீழ்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நீங்க நினைச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கூட ஆமென். இந்த இந்த மத்தியான வேளையிலும் கூட தேவ ஆவியானவர் நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஏக்கத்தோடு ஆசையோடு வந்த உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண தேவ ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீசால ரகம் சோரி கவாம். பலன் உள்ளவர்களுக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் அல்லவா? ரீகவாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்குமா? என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வருமா? ஒரு நிம்மதி வருமா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மகளே, இந்த மத்தியான வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உனக்கு நான் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம், லேசான காரியம். எல்லாரும் கரந்தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஒரு ஷபரி விக்கரவா. ஹல்லேலூயா, ஆமென். தாவீது ராஜா சொன்னாரே, நான் நெருக்கத்தில் இருந்தபோது என்னை விசாலத்துல கொண்டு வந்தீங்க. நெருக்கப்பட்டு வந்தீங்களோ, நெருங்கி போய் வந்தீங்களோ, ஒடுக்கப்பட்டு வந்தீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இந்த புதிய ஆண்டில உன்னை விசாலமான பாதையில நடத்துவேன், உன்னை விசாலமான பாதையில நடத்துவேன். மகளே, ரீகாம் கீஷாலவா ரிவிக்கரவா. சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறி ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மகளே, ஓரிக்கவா. கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் நம்பத்திலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்த வண்ணமாக வெறுமையாய் கர்த்தர் அனுப்ப விரும்பல. இன்றைக்கு ஒரு புதிய ஆவியை உன் மேல ஊற்றுவேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு புதிய ஆவியை ஊற்றுவேன். ஐயோ, என் இருதயம் எவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஒரு அன்பு இல்லை. ஆமே, தேங்க்யூ. ஒரு தாழ்மை இல்லை. ரிவக்கா வரவா. பொறாமை நினைக்கிறேன். என் இருதயம் எனக்கே சரியில்லை என்று தான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகளே, நீ கவலைப்படாத. உன் இருதயத்துக்குள்ள இன்னும் ஆவியை
ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். உன் கடினமான இருதயத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுப்போம் என்று கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நவமான இருதயத்தை கர்த்தர் உனக்கு தருவேன். ஆமென். நவமான இருதயம் ரீவாக்கவா. இந்த புதிய ஆண்டிலும் கூட உன் வாழ்க்கை புதிய விதமாக ஒரு பெரிய மாற்றம் உன் மூலமாக உன் குடும்பம் தலைக்கு முடி செய்வேன். அன்று எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால ஆமென் ஆசீர்வதிக்கும் தேவன் அவர்கள் குடும்பத்தை தலைக்க பண்ணினது போல ஆமென் நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மகளாக இருக்கிறதுனால ஆமென் இது வரைக்கும் ஆமென் ஆண்டவரே உமக்கு பயந்து பயந்து வாழ்கிறேனே ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிறாய் மகளே. அன்று எபிரேய மருத்துவ வாழ்க்கையில என்ன நன்மை செய்தானோ அதே நன்மை நான் உனக்கு செய்வேன். தேங்க்யூ. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக வல்லமையாக ஆமே உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறார் புதிய கிருபைகளை. ஆமே என்னை நிரப்புங்க சொல்லி காணுங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. தேங்க்யூ ஜீசஸ். புதிய புதிய பாசங்களை வாயில வைங்கப்பா. ஹல்லேலூயா. ரீவாக்கார வஷாரவா. என் அபிஷேகத்தை உன் மேல ஊற்றிக்கிறேன், என் அபிஷேகத்தை உன் மேல ஊற்றிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உன் கண்ணீரை எப்படி காணாமல் இருப்பேன்? நீ இரவும் பகலும் வடிக்கிற கண்ணீர் ரீமான் சோரிக்கவா அது வீணாய் போகவில்லை. என் துருத்தில் வைத்திருக்கிறேன். அந்த துருத்தில் வைத்த கண்ணீர் உனக்கு இன்னும் அதிக பலனை கொண்டு வர போகிறது. அது விருதவாய் போகவில்லை. எத்தனை நாள் கண்ணீர் வடிச்சிருக்கிறேன், எவ்வளவோ கண்ணீர் வடிச்சிருக்கிறேன், என் கண்ணீரே வச்சு போயிட்டுன்னு சொல்கிறாயோ ரீவா காவரவா உன் கண்ணீரின் பலனை நீ அறுவடை செய்வாய் மகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு நான் செய்கிற காரியத்தை பார்த்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எந்த பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளை நினைச்சிங்களோ ரீகவா ரஷாக்கா ரமன் சோரிக்கவா எந்த பிள்ளைக்கு ஞானம் இல்லை புத்தி இல்லை அப்படியே சொல்லி நினைச்சிங்களோ இந்த வேலையிலும் கூட ஆமாம் இந்த பிள்ளைகளுக்காக நீ அழுது கொண்டு இருக்கிறாய் மகளே. ரீமான் சோரி சபா உன் பிள்ளைகளை நான் மாற்றுவேன், உன் பிள்ளைகளை நான் மாற்றுவேன். ஞானமுள்ள இருதயத்தை நான் அப்படியே வைப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். கீழ்ப்படுகிற ஆவியை ஊற்றுவேன். அது நிமித்தமாக எத்தனை நாள் சோர்ந்து போகிறாய், எத்தனை நாள் ஜெபித்து ஒரு பயம் இல்லையே, இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய். என்னால் வளர்க்க முடியாது, இந்த பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியல அப்படி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ கர்த்தருடைய ஆவி என்று சொல்லுகிறார். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்க சுதந்திரம் அல்லவா? நான் உனக்கு தந்த பிள்ளைகளை நான் உனக்கு வளர்த்து தருவேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் ஆமென். ஆண்டவரே இந்த ஆண்டிலேயாவது என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்கணும்னு நினைச்சேன், ஆனால் நடக்கலையே ஆண்டவரே. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எந்தெந்த காரியம் உங்களுக்கு தடைப்பட்டு போனதோ எல்லா தடைகளையும் உடைத்து இந்த புதிய ஆண்டில நான் துரிதமாக செய்வேன். ஆண்டு துவக்கத்திலே உனக்கு நன்மையை செய்வேன். தேங்க்யூ தேங்க்யூ ரீகவா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபை. தேங்க்யூ ஜீசஸ். உன் கற்பத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு குழந்தையை வைப்பேன் என்று சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ரீகமா சோரிஷவா. நன்றி ஆண்டவரே. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்பினதற்காக நன்றி அப்பா. உங்க அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆவியானவரே இந்த ஆராதனை எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்திருக்கிற ஆராதனையில என் தெய்வீக வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. உடைய கையிலே அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொருட்படுத்தி நடத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு பேசுங்க என்று சொல்லி கேட்போமா? இருந்த வண்ணமாக அப்பாவின் முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, என் வாழ்க்கையோடு பேசுங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் பேசுங்கப்பா அப்படி சொல்லி கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன்.
பேசிட ஆசை, குரல் கேட்டிட ஆசை ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். அப்பா பார்த்து கொஞ்ச நேரம் எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் குரல் உங்கள் சத்தத்தை என் காது கேட்கட்டும் ஐயா. தகப்பனே எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. எல்லாரும் கேளுங்க ஆண்டவர், எங்களோடு பேசுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் எங்களோடு இன்றைக்கு பேசுங்கப்பா, எங்களோடு இன்றைக்கு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. அவங்க ஆவினால பேசுங்கப்பா. உங்க வல்லமையா எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட அவங்க ஆவினால் எங்களோடு பேச போயிருக்காக நன்றி என்று சொல்லுங்க ஆண்டவரே. உங்க வல்லமையினால் எங்களை உயிர்ப்பித்து அனுப்புவீராக ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஒரு உங்க வசனத்தின் ஒரு விசேஷித்த வல்லமை இப்பொழுதே எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் ஐயா. தகப்பனே, இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்க விடாதபடி தடை செய்கிற சத்ருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்பட்டு போவதாக. ஒவ்வொருவரோட பேசுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக. ஆமென். உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ள போயதற்காக நன்றி. இந்த இடம் முழுவதுமாக உங்க இரத்தத்தினால தெளித்து பரிசுத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் பேசுவீராக. துதி கனம் எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். உங்க உள்ளத்துல மட்டும் ஒன்றை நினைச்சுக்கிடணும். இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோட உங்களை கொண்டு வந்திருக்காரு. என்னையும் ஒரு நோக்கத்தோடு தான் அங்கே என்ன செஞ்சுருக்கிறாரு, அனுப்பி வச்சிருக்கிறாரு. உங்களை யாராவது உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால் நீ போ அப்படி சொல்லி உங்களை யாரும் என்ன செய்யலை, அனுப்பலை. நீங்களாக தான் என்ன செஞ்சீங்க, கொண்டு வந்தார். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை ஆயத்தப்படுத்திங்க கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்கள். அதனால் நீங்கள் வெறுமையாய் போவதே இல்லை. வரும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வந்திருந்தாலும் போகும்போது எல்லா வகையிலும் ஒரு தலைகளாக மாற்றி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ இல்லையோ, நான் நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனைக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்று சொல்லி நான் பெரிய எதிர்பார்ப்போடு இங்கே என்ன செஞ்சுருக்கேன், வந்திருக்கேன். ஏன்னா நான் ஆண்டவர் பாதத்தில் ஒரு 2-3 நாட்களாகவே நான் வரிசையாகவே பெண்கள் பண்டிகைக்கு தான் எப்போ போயிட்டே இருக்கேன். நேற்று கூட வரதுக்கு ரொம்ப எனக்கு தாமதம் ஆயிட்டு பாருங்கள். அதுக்கு பிறகு திரும்ப இங்கே ஆயத்தமாகி இங்கே ஓடி வந்திருக்கேன். அப்போ நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே இந்த தளவா வரும் சபை மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் என்ன வார்த்தையை கொண்டு போகணும் அப்படி சொல்லி நான் நினைச்சதேன். ஆண்டவர் சமூகத்தில் அப்படி காத்திருந்து நான் செபித்த போது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை எழுதுனா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினால ஆகும். இந்த வார்த்தையை கொண்டு போய் நீ எங்கே என்ன செய்ய, நீ என் ஜனங்களுக்கு சொல்லு. ஏன்னா அவங்க சோர்ந்து போன நிறைய தான் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லி என்கிட்ட பேசினார் பாருங்க. அதனால தான் அந்த வார்த்தையை கொண்டுகிட்டு உங்களுக்கு சொல்லணும்னு ஆவினர் உங்களை என்ன அங்கே அனுப்பியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாருங்க, இந்த அருமையான இந்த வார்த்தை அன்றைக்கு செருபாபேலை பார்த்து ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சு. ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார் இந்த பகுதியில்? செருபாபேலை பார்த்து சொன்னார். எப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்து சொன்னார்னா, அந்த செருபாபேல் எருசலேம் தேவாலயத்தை கட்டதுக்கு தன்னுடைய பலத்தை தன்னுடைய பராக்கிரமத்தெல்லாம் பயன்படுத்தினார். ஆனால் கடைசியில் என்ன சொல்ல முடியலை, சோர்ந்து போய் நின்று கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக பேசினார் பாருங்க. இன்றைக்கு அந்த செருபாபேல் என்கிற பெயருக்கு பதிலாக உங்கள் பெயரை அதில் எழுச்சிக்கிடணும். நீங்கள் வைத்து பார்க்கணும். உங்க பேரை வச்சு இன்றைக்கு என் கூட ஆண்டவர் என்ன பேசுதாரு, அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும் பாருங்க. அந்த பெயரை வச்சு இன்றைக்கு என் வாழ்க்கையில பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினால ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றான்? கர்த்தர். நான் சொல்லல, வேற யாரும் உங்களை போய் சொல்லல, கர்த்தர் தான் சொல்லுகிறார். பெண்களாக வந்திருக்கிறோம். பெண்களாக நம்ம பார்த்தேன் எல்லாரும்
சொல்லுகிற ஒரு வார்த்தை பலவீன பாண்டம். எப்படி சொல்கிறாங்க? பலவீன பாண்டம் அப்படி சொல்லி. அப்போ சொன்னாங்க பவுலும் கூட அப்படி தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் பெண்கள் பலவீன பாண்டம் அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஒரு பெண்களுக்கு வீட்டை இடிக்கவும் பலன் இருக்கு, கட்டவும். அப்போ பலன் இல்லையா உங்களுக்கு? பலன், நிறைய பலன் உங்களுக்கு இருக்கு. வீடை கட்டவும் இடிக்கணும் நிறைய பலன் இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும். பாருங்க, நம்முடைய ஒரு வார்த்தை அநேகரை என்ன செய்யும்? உடைக்கவும் செய்யும். அநேகருடைய வாழ்க்கைய கட்டி தட்டி எழுப்பவும் செய்யும். ஆண்டவருடைய நம்ம வார்த்தை, தேவ வார்த்தையை நம்ம வாயில வச்சிருக்காராம். நம்ம வாயை தான் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுதமாக என்ன செஞ்சிருக்காரு? வைத்திருக்கிறாரு. பாருங்க, அதனால பாருங்க, நம்ம பெண்கள் நிறைய எனக்கு பலன் இருக்கு. பெண்களுக்கு என்னன்னா நமக்கு நிறைய பலன் இருக்கு. பலன் இருக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்யறாங்க? நம்ம அநேக வேளையில தன்னுடைய சுய பலத்தையும் தன்னுடைய பராக்கிரமத்தையும் சார்ந்து தன்னுடைய மற்ற ஆசீர்வாதங்களை, நம்ம குடும்ப ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம சார்ந்து சார்ந்து இருக்கிறதுனால தான் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யறோம்? அநேக வேளையில நம்ம இழந்து விடுகிறோம். அநேகருக்கு பாருங்க, நிறைய காரியங்கள்ல பெருமை. எப்படின்னா, என் பலத்தை பச்சு பலத்தை குறித்தவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். தன் குடும்பத்தை குறித்தவங்களுக்கு ஒரு பெருமை. இன்னும் கூட கொஞ்சம் அழகா இருந்தா நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படி சொல்லி பெருமை. இன்னும் ஒரு பட்ட படிப்பு படிச்சிருந்தா நிறையவே நான் படிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு பெருமை. பாருங்க, இப்படி பல விதத்துல பெருமைப்பட்டு கொண்டே நம்ம இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே நீங்க செய்ய முடியாது. உங்க பலத்தை வச்சு, உங்க அழகை வச்சு, உங்க அந்தஸ்தை வச்சு, உங்க பண பெருமையை வச்சு நாங்க ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது. எதுவுமே என்ன செய்யாது. உங்க பலத்தினால எதுவுமே நடக்க போவதில்லை. உங்க அழகுனால எதுவுமே நடக்க போவதில்லை. உங்க செல்வத்தினால எதுவுமே நடக்க போவதில்லை. என்னுடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும். கரந்தட்டி நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா. பாருங்க, பலத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்னுடைய ஆவினால ஆகும்னு ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா அந்த வார்த்தையின் உள்ள ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையில உள்ள கருத்து அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஆவியானுடைய வல்லமையினால பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆவியானுடைய வல்லமையினால பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு இருக்கிற கடினமான சூழ்நிலையை அவர் என்னச்சுவாரு? ஆவியானவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பெண்கள் பண்டிகைக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்தா நல்லா கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கீங்க, அல்லது காலையிலேருந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கனால கொஞ்சம் சோர்வோடு கூட நீங்கள் எழுச்சிருக்கலாம், நீங்கள் இருக்கீங்க. ஆனால் ஒரு எதிர்பார்த்து சிலருக்கு உள்ளத்தில் என்ன நினைக்காங்க, எத்தனை மெசேஜ் என்ன கேட்டிருக்கேன், இந்த வார்த்தை எனக்கு என்னத்தை கொண்டு வரும்போது அப்படி சொல்லி உட்காந்துருப்பீங்க. சிலர் என்னென்னா, நிச்சயமாக இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார், என் கூட இடைபட போகிறார், என் கூட ஆண்டவர் பேசுவார், இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் அப்படி சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? அமர்ந்திருக்கீங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது? வீணே போகாது. பாருங்க, ஆண்டவர் நீங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட தொடர்ந்து இருக்கும்போது நிச்சயமாக நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, வேதத்தில் நிறைய சூழ்நிலை மத்தியில் வாழ்ந்த அநேக பெண்களின் வாழ்வில் அவங்க எதிரான சூழ்நிலை கர்த்தர் மாற்றினார். பாருங்க, எதிரான சூழ்நிலை அநேக பெண்களை குறித்து நம்ம வாசித்திருக்கிறோம். அவங்க வாழ்க்கையில வந்து எதிரான சூழ்நிலை கர்த்தர் மாற்றினார். அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய எதிரான சூழ்நிலை என்ன செய்வேன்? நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, சரி எடுத்து வாசிப்போமா? மார்க்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25, 26. பாருங்க, இந்த சம்பவம், இந்த பெண்ணை குறித்து நம்ம அநேகருக்குமே தெரிந்த ஒரு பெண் தான். பாருங்க, என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னா, அந்த பெண்ணின் பெயர் அங்கே என்ன செய்யலை, சொல்லலை.
ஆனால் என்ன சொல்லியிருக்கு? பெரும்பாடுள்ள 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. பாருங்க, பெரும் பாடு அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில பெரிய பாடு, பெரிய கஷ்டத்தை அனுபவித்த ஒரு பெண். பாருங்க, சொல்லுவாங்க, சில என்கிட்ட ஜெபிக்க ரொம்ப சொல்லுவாங்க, அம்மா நான் படுகிற கஷ்டம் வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அதாவது இதை தாங்கிக்கிடவே மாட்டாங்க யாரும். நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். இங்கே பாருங்க, 12 வருஷமாக ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா நம்ம மருத்துவர்கிட்ட போவோம், அப்படி தானே? ஏதாவது ஒரு உடம்புல ஒரு பலவீனம்னா மருத்துவர்கிட்ட போவோம். மருத்துவர் என்ன கேட்பாங்க? எத்தனை நாளாக இது இருக்குது, எத்தனை நாளாக இருக்குது. அப்போது ஆரம்பத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, வந்திருக்கலாம். ஆனால் இந்த பெண் எத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க பாருங்க, 12 வருஷமாக பெரிய கஷ்டத்தை அனுபவித்த ஒரு பெண். பெண்களாக நம்ம இருக்கிறதுனால இந்த பெண்ணின் சூழ்நிலையை நம்ம நன்றாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ள முடியும், அப்படிதானே? பாருங்க, ஆண்டவர் சிலுவையில அறையப்பட்ட பிறகுதான் நியாயப்பிரமாண காலம் என்ன செய்து ஒழிந்தது. அது வரைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட பெரும்பாடு உள்ள பெண்கள், இப்படிப்பட்ட வியாதி உடைய பெண்கள் எப்படி இருக்கணுமா அப்படின்னு சொன்னா அவங்க ஆலயத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அவங்க குடும்பத்து வீட்டுக்குள்ளே அவங்க ஒரு தனியாக ஒதுக்கி தான் என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க வைத்திருப்பாங்க. பாருங்க, ஒரு பொது இடங்களுக்கு அவங்க பொது இடங்கள், பொது ஜனங்கள் இருக்கிற மத்தியில் அவங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆராதனைக்கு அவங்க ஆசைப்பட்டா கூட உள்ள என்ன செய்ய முடியாது, ஆலய வாசலுக்குள்ள நுழைய முடியாது. பலி செலுத்தணும்னு அவங்க என்ன செய்ய முடியாது. பாருங்க, இப்படி ஒரு பக்கம் அவங்க எல்லா வகையிலும் கூட அவங்களுக்கு ஓரம் கட்டப்பட்ட சூழ்நிலை. நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு மிக்சி கிரைண்டரை கூட நம்ம எடுத்துக்கொள்வோமே, நம்ம அது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், ரிப்பேர் பார்க்க கொடுப்போம். அதுக்கும் சரியில்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்படியே இது வேண்டான்னு ஓரம் கட்டி வச்சிருவோம். பாருங்க, இந்த பெண்ணின் சூழ்நிலையும் அப்படிதான். அவங்க வாழ்க்கையில எல்லாராலும், குடும்பத்தால, சபையால, சமுதாயத்தால எல்லாராலும் ஓரம் கட்டப்பட்ட நிலையில தான் இந்த மகள் சோர்ந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை. பாருங்க, அடுத்த பக்கம் பார்த்தா என்ன அப்படின்னு சொன்னா, அநேக வைத்தியர்களால் நினைச்சுதாங்க அவங்க மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் கொஞ்சமாயிலும் சற்றாயிலும் அவளுக்கு என்ன செய்யல, குணமடையல. பாருங்க, ஒரு வியாதி வந்துச்சுன்னா எப்படியாலும் சுகத்தை வாங்கிடணும். எவ்வளோ பெரிய மருத்துவராக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் நினைச்சுவாங்க கொண்டு கொடுப்போம், அப்படித்தானே? இல்லைன்னா வீட்டில் எது இருந்தாலும் என்ன செஞ்சிடாது, அதை விற்று இன்னுன்னா கடன் கூட வாங்கி என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, எப்படியா சுகம் கிடைச்சிருட்டோம். அப்படிதான் பாருங்க, இந்த பெண்ணும் கூட எல்லாம் என்ன செஞ்சுட்டு செலவழிஞ்சு போச்சு, எல்லாம் அனுப்பிச்சிட்டு காலி ஆயிட்டு. அப்போ எப்படி இருக்கு, இப்போ என்ன செய்வோம், வீட்டில் பொருளாதாரமும் வறுமை, எப்படி வந்துட்டு வறுமை, கடன் பிரச்சனையோட கூட இருந்திருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சோர்ந்து போன நிலை. அப்போ அந்த பெண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, இவ்வளோ செய்தும் தன் வீட்டுள்ள எல்லா பொருளை இழந்தும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை, எல்லா ஆஸ்திகளை இழந்தும் கூட சரீரத்தில் கொஞ்சம் கூட அந்த பெண்ணுக்கு என்ன இல்லை, சுகம் இல்லை. அப்போ அந்த பெண்ணுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும், இனி நான் இருந்து என்ன பிரயோஜனம், 12 வருஷமாக ஒவ்வொரு நாளும் நான் பட்ட வேதனைக்கு அளவே இல்லையே என்று சொல்லி அந்த மகள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் பாதையிலே இருந்து சோர்ந்து போன நிலையில இருந்திருக்கும் போது ஒரு நாள் ஒரு நல்ல செய்தி அந்த அம்மா காதில் கேட்டது. என்ன செய்தி அப்படின்னா, இந்த இடத்து இயேசு வருகிறார் சொன்னது மட்டுமல்ல, அந்த இயேசுவை பற்றி என்னச்சுதாங்க அவங்களுக்கு சொல்லுதாங்க, இந்த இயேசுவை பற்றி. அப்ப இயேசுவை பற்றி இந்த அம்மா அறிந்து கொண்டாங்க. பாருங்க, அறிந்து கொண்டவரை இந்த பெண் என்ன நினைச்சாங்க, ஐயோ நான் இவ்வளோ எங்கெல்லாமோ போனேன், எனக்கு கிடைக்கல, இங்க போயா கிடைக்குதுன்னு அவங்க அம்மா இல்லை. பாருங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா, தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். பாருங்க, 27 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன். பாருங்க, இன்னும் யாரை பார்த்து என்ன பயன், என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லி இருக்கல.
அந்த அம்மா பாருங்க, இயேசுவை குறித்து அறிந்த மாத்திரத்தில் எப்படி இயேசுவை பற்றி அறிந்திருப்பாங்க? இந்த இயேசு மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர், குஷ்டரோகியை சுகமாக்கினவர் அப்படின்னு சொல்லி அந்த இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் தெளிவா சொல்றாங்க. இந்த அம்மா எல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துட்டு? ஒரு விசுவாசம் வந்துட்டு. அப்போ இந்த தெய்வத்துக்கிட்ட போனா எனக்கு என்ன செய்யும்? இன்றைக்கே எனக்கு சுகம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூடன்னு சொன்னாங்க அந்த அம்மா. ஏன்னா அவங்க எங்க போகக்கூடாது? நிறைய திரளான கூட்டத்துக்குள்ள எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவங்களுக்கு அந்த ஊர் உலகம் எப்படி பட்ட பெயர் வச்சிருக்கோம்? தீட்டுள்ளவள். என்ன பெயர் வச்சிருக்கோம்? தீட்டுள்ளவள். யாரையும் தொட முடியாது. அதனால அந்த அம்மா மனசுல நினைச்சாங்க, எப்படியும் வஸ்திரத்தையா நம்ம இன்னைக்கு எணிச்சிடணும், யாருக்கும் தெரியாம. பின்னால அங்க வஸ்திரம் என்ன சொல்லுது? பின்னால போய், அவங்க முன்னால போகல, முன்னால போக முடியாது. ஆனா கூட பின்னால போய் அந்த கூட்டத்தோட கூட்டம் அவங்க ட்ரெஸ் என்ன செய்யும்? கொஞ்சம் காத்துல பறக்கதானே செய்யும். இப்போ நம்ம அங்கெல்லாம் நம்ம போதகர்லாம் போட்டு வராங்க, என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் காற்று வீசுனே பறக்கும் பார்த்தீங்களா? அப்போ நான் அப்படிதான் திங்க் பண்ணி பார்த்தேன் பாருங்க. அப்போ அவங்க நடந்து வரும்போது எப்படியாவது அவங்க வஸ்திரம் கொஞ்சம் அங்கங்கே பறக்கும்போது கொஞ்சம் என்ன செஞ்சிருவோம்? தொட்டுலாம் அப்படி சொல்லி தொட்ட உடனே எனக்கு என்ன செய்யும்? சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புனாங்க, விசுவாசித்தாங்க. சோர்ந்து போன நிலையிலும் கூட அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், எனக்கு சுகம் கிடைக்கும், அந்த விசுவாசம். அம்மா என்ன செய்தாங்க பாருங்க, போனாங்க. அங்க போய் என்ன செய்தாங்க? அப்படியே பின்னால போய் அப்படி நினைச்சு பின்னால போய் வஸ்திரத்தை அது தொங்கல ஓரத்தை தொட்டாங்க பாருங்க. தொட்ட உடனே என்ன கிடைச்சு? அந்த அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தொட்ட உடனே உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு பாருங்க. அது மட்டுமல்ல, அந்த அற்புதம் நடந்த உடனே ஆண்டவர் அப்பா இயேசுவின் சரீரத்துக்குள்ள இருந்து ஒரு சுகமளிக்கும் வல்லமை என்ன செய்யுது? கடந்து வந்தது. ஆண்டவர் கேட்டார், ஒரு வல்லமை எனக்குள்ள இருந்து என்ன செஞ்சது? பிரேசிச்ச. யாருன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கு நீங்களும் கூட அநேக காரியங்கள்ல பல காரியத்துல நீங்க ஐயோ நான் ஜெபித்தேனே, நான் காத்திருந்து ஜெபித்தேனே, உபவாசம் பண்ணி ஜெபித்தேனே, இரவும் பகலாக ஜெபித்தேனே, தளர்ந்து போய் சோர்ந்து போய் நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத, நீ என்ன செய்யாத, நீ சோர்ந்து போகாத. ஒருவேளை இப்படி இதே போல வியாதியில கூட நீங்க வந்திருக்கலாம். இந்த பெண்ணுக்கு எந்த வியாதி இருந்தோ அதே வியாதி உங்களுக்கு இருக்கலாம். அல்லது உங்க குடும்பத்துல யாரோ ஒருவருக்கு இப்படி என்ன செய்யலாம்? தீராத வருட கணக்காக எத்தனையோ மருத்துவரோட போய் பார்த்தாலும் மருத்துவம் எங்களுக்கு என்ன செய்யலாம்? பலன் அளிக்கலாம் அப்படி சொல்லி கூட நீங்க வந்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம். பாருங்க, சோர்வு வந்து பல காரியத்துல நம்மளை தாக்கக்கூடியதுதான். ஒரு சோர்வு பல காரியத்துல அநேகர் நம்ம எல்லாரையும் தாக்கும் இந்த சோர்வு பாருங்க. ஆனா நம்ம சோர்ந்து போகும்போது என்ன செய்ய தெரியுமா? தேவ சமூகத்தை மறந்துருதோம் பாருங்க. ஆமென். நல்லா சோர்ந்து போனவர், ஆமா நான் ஜெபித்து எதுக்கு, வேதம் வாசித்து எதுக்கு, ஆலயத்துக்கு போய் எதுக்கு அப்படி சொல்லி கூட நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்ம அப்படியே சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த பெண் அப்படி இல்லை பாருங்க. சோர்ந்து போன நிலையில இந்த பெண்ணு மட்டும் அப்படி இருந்தா அந்த சுகத்தை என்ன செஞ்சிருக்க முடியாது? பெற்றிருக்கவே முடியாது பாருங்க. ஆமாம், ஏசாயா 40:29 சொல்லப்பட்டதன்படி சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்வாராம்? பலன் கொடுக்கிறவர். சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு நான் என் பலனே உங்களுக்கு ஊற்றுவேன். சத்துவமில்லாத உங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? என் சத்துவத்தை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அருளி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. இன்றைக்கும் கூட ஆமென். இன்னும் கூட பாருங்க, வேத பகுதியில் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு எழுதி வச்சிருக்காங்க. எப்படின்னா, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான ஓமை சொன்னார் பாருங்க. ஒரு பட்டணத்துல ஒரு ஏழை விதவை அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு நீதி வேணும். ஒரு நியாயம் விசாரிக்கிறவர்கிட்ட போய் கேட்காங்க, என் குடும்பத்தில் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, எனக்கு ஒரு நீதி வழங்கணும் அப்படி சொல்லி கேட்காங்க. ஆனால் அந்த மனிதனை குறித்து அந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கு? அவர் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் தான் பாருங்க. அப்போ தேவனுக்கு பயப்படாத மனுஷன் என்ன செய்ய மாட்டாரு? என்ன செய்ய மாட்டாங்க? யார் என்ன சொன்னாலும் நீதியை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மா அவங்க எந்த நீதியை வழங்கலை அப்படின்னாலும் சோர்ந்து போகாம தினமும் போய் அவங்கள என்ன செய்வாங்க? அடிக்கடி வேத புத்தகம் அடிக்கடின்னு வார்த்தையை போட்டு போனதுனால அவருக்கு ஒரு எண்ணம் உள்ளத்துல வந்துச்சு.
இந்த அம்மா நம்ம நீதி கொடுக்காட்டாலும் அடிக்கடி வந்து அலட்டுறாங்க. அதுக்காகவே வேண்டி நம்ம என்ன செஞ்சிடணும், ஒரு நீதியை வழங்கிடணும். அப்போ பொல்லாத மனுஷனே அப்படி செய்யும்போது உங்கள் காரியத்தில் ஆண்டவனுக்கு இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய விஷயத்தில் ஆண்டவர் என்ன செய்வாராம், பொறுமையாக இருந்து நியாயம் செய்வேன். சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வேன். எதுலையோ உங்களுக்கு நியாயம் இல்லாமல் இருக்கலாம், நீதி கிடைக்காம இருக்கலாம். ஆயா நான் வந்து மிகுந்த ஏழை, எனக்கு எந்த யாருடைய உதவி இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் எனக்கு நீதி இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இன்றைக்கு என்ன செய்வேன், நான் நீதியை தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டு ஆண்டவருடைய நாமத்துக்கு அப்படி ஒரு நன்றி சொல்கிறோமா? ஹல்லேலூயா. சோர்ந்து போய் வந்திருக்கிறவங்களை தான் ஆண்டு சொல்லுவார், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நன்மையை செய்வேன், சோர்ந்து போகாத. இப்படி தான் பாருங்கள், ஒரு வழி அருகே ஒரு குருடன் என்ன செஞ்சுருந்தான், பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான் பாருங்க. அவன் ஒரு நாள் ஆண்டவர் வருகிறான்னு கேள்விப்பட்டவனே என்ன செய்தான், ஆண்டவர் இயேசுவே, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படி சொன்னார் பாருங்க. ஆனால் அது வரைக்கும் அவனை யாரும் அதட்டுனது கிடையாது. அது வரைக்கும் அவன் என்னதான் கேட்டுட்டு இருந்தார், ஐயா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்க, அப்படி தான் கேட்டுட்டு இருந்தார். அப்போ யார் அந்த மனுஷனை அலட்டவும் இல்லை, பிச்சை போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க பாருங்க. பிச்சை கேட்குற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அன்றைக்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டேன்னு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன மாத்திரத்தில் பாருங்க எல்லாரும் அதட்டினாங்க. எல்லாரும் என்ன செய்தாங்க, நீ சத்தம் போடாத அப்படி சொல்லி அதட்டினாங்க. ஆனால் அந்த மனுஷன் கேட்கல பாருங்க, முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். கர்த்தர் அவர் நினைச்சாரு, அவன் தடையெல்லாம் பார்க்கல, முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டதுனால அவனுக்கு ஒரே சுகம் கிடைத்தது. அன்பு மகனே சோர்ந்து போகாத, அன்பு மகளே நீ சோர்ந்து போகாத. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் கூறியதாக இருக்கும். தொடர்ந்து நீ செவி என்று ஆவியான் உன்னை பார்த்து சொல்கிறார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலத்தான் உன்னை பாராதவர் போலத்தான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஹல்லேலூயா. அடுத்த வாசிப்போமா? ஆமீன். சோர்ந்து போன நிலையிலும் இந்த அம்மா இயேசு பக்கம் வந்ததுனால ஒரு அற்புத விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. அடுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இதுவும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். பாருங்க, மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றாள். இது வந்து இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது இது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. முதல்ல பெண்ணுக்கு என்னது, சோர்ந்து போன சூழ்நிலை. இந்த அம்மாண்ட வாழ்க்கையில் என்னது வந்திருக்கு, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுதாங்க இந்த மார்த்தாள், ஆண்டவரே இப்பொழுது 4 நாளாயிற்றே அப்படின்னு சொல்லுதாங்க. பாருங்க, இதில் இனி அற்புதம் என்ன செய்யாது, நடக்காது. அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா லாசருவின் பாடி நாரி போச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. அதனால இனி அற்புதம் நடக்கிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. இந்த மார்த்தாள் மரியாள் 2 பேருடைய நம்பிக்கை என்னவென்றால், வியாதியாக இருக்கும்போது இயேசு வந்திருந்தா என் சகோதரன் என்ன பண்ணியிருப்பான், சுகத்தை பெற்றிருப்பான். அல்லது
மரித்த உடனே வந்திருந்தா கூட அன்றைக்கு என் சகோதரனை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? எழுப்பியிருப்பாரு. ஏன்னா ஒரு வாலிபன் ஆண்டவர் மரித்தவனை என்ன செய்தாரு? உயிரோட எழுப்பினாரு. அதனால இனி என்ன செய்யாது? இனி எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு ஒரு வழியுமே இல்லை. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க பாருங்க. இனி எந்த அற்புதமும் நடக்காது. டாக்டர் கூட சொல்லலாம், ஏம்மா உங்கள் வாழ்க்கையில் இனி சுகமே பெற முடியாது, நீங்கள் உயிரோட வாழ முடியாது, இத்தனை வருஷம்தான் அப்படி சொல்லி மருத்துவர் கேரண்டி கொடுத்துருக்கலாம் பாருங்க. சில மனிதர்கள் கூட உங்களை பார்த்து சொல்லலாம், இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது அப்படி சொல்லி உங்களை சொல்லியிருக்கலாம். நீங்கள் கூட நினைக்கலாம், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை நீங்கள் இன்றைக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? வந்திருக்கீங்க பாருங்க. நான் அந்த வசனத்தை தியானித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நிறைய பேர் அங்கே என்னச்சுவாங்க? வருவாங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வருவாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. என் மகளுக்கு திருமணம் நடக்கவே இல்லையே, வயது ஏறிட்டேன். என் மகனுக்கு திருமணம் நடக்கலையா, வயது ஏறிட்டேன். இனி நடக்குமா? இனி யார் எனக்கு ஒரு துணையை கொண்டு பார்த்து தருவாங்க அப்படி சொல்லிவிட நீங்கள் சோர்ந்திருக்கலாம். அல்லது திருமணம் ஆகி என் பிள்ளைக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன்னா எனக்கு திருமணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி இனி எனக்கு இத்தனை வருடம் அதிகமானதுனால இனி எனக்கு என்ன செய்யலை, இந்த அற்புதம் நடக்க எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லி ஆண்டவர் நினைச்சாரு. நீங்கள் நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த மார்த்தாளை பார்த்து என்ன சொன்னார்? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். அப்போ நம்பிக்கையற்ற சூழல் நம்ம இருக்கும் போது தான் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? நம்பிக்கையற்ற சூழ்நிலை அது என்ன செய்யும்? மாறும். நீ நம்பிக்கையற்ற சூழ்நிலை நீ விசுவாசிக்கும் போது தேவ மகிமையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? காண முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்திருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணுமா? நம்பணும். அந்த மார்த்தாள் 4 நாள் ஆயிடுச்சு, அந்த சரீரமெல்லாம் அழுகி போயிடுச்சு, இனி எந்த அற்புதமும் நடக்கவே முடியாது அப்படி சொல்லி அப்படி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்தார், அப்படி தானே? அப்போ ஆண்டவனுக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் 4 நாள் ஆகி நாரி போன சரீரத்தை உயிரோடு எழுப்பினேனே, உன் காரியத்தை நான் செய்வதற்கு எனக்கு எத்தனை லேசான காரியம். உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய சூழ்நிலை எனக்கு உண்பதாக எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்லுவோம் உற்சாகமா, கரந்தட்டி ஹல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது ஆண்டு சொல்ல என் வல்லமை உங்களுக்குள்ள என்ன செய்யும்? இறங்கி வரும். என் நம்பிக்கை இறங்கி வரும். அப்பொழுது நீங்கள் எந்தெந்த காரியத்தில் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தீங்களோ ஆண்டு சொல்றாரு, என் வல்லமை இறங்கி வரும்போது நிச்சயமாக அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகம் பாடும். கரந்தட்டி சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உங்க கூட அசைவாடுகிற நேரம், ஆண்டவர்கிட்ட முகத்தை பார்க்குற நேரம். அப்போ அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக நினைச்சணும். ஏதாவது ஒரு தலைவர்கிட்ட போய் நம்ம இருந்தோன்னா கூட எவ்வளோ பயபக்தியாக போய் என்ன செஞ்சிருவோம்? இருக்கு தானே. ஒரு அதிகாரிகிட்ட போய் நின்னா எவ்வளவு ஜாக்கிரதையா எப்படி இருப்போம் நம்ம? இங்கே பாருங்க, தூங்கிட்டு நம்ம இருக்கணும். சரி, உற்சாகம் எல்லாரும் கலந்துட்டு எல்லாரும் பாடுவோம். நம்பிக்கையோடு இருக்கேன் ஆண்டவரே, உங்களை தான் நம்பியிருக்கேன். பாடுவோமா? 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போக அற்புதம் செய்திடுங்க, நடத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான்
நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. பாருங்க, நம்பிக்கையே நீங்க தான் 100க்கு 100. நான் ஆண்டவர் தான் நம்பியிருக்கேன்னு சொல்லுங்க, சத்தமாக காலையில சொல்லுங்க. மனிதர்கள் முன்பாக தலையை உயர்த்தி உங்களுக்கு உதவிய செய்வேன். இன்னொரு பெண்ணை பாருங்க, சாராளுடைய வாழ்க்கையில அவளுக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை தான். பாருங்க, வயது அதிகமாயிட்டு, வயது 80க்கு மேல தாண்டிட்டு பாருங்க. வயது ஆனா கூட பரவாயில்ல, பெண்களுக்குரிய வழிபாடு என்ன செஞ்சுட்டு நின்று போயிட்டு, கற்பமும் என்ன செஞ்சுட்டு செத்து போயிட்டு. அதனால வேதம் சொல்லுது பாருங்க, இந்த ரோமர் நீங்க வீட்டில் போய் சென்று வாசித்து பாருங்க. ரோமர் 4:18 இருக்கு, எபிரேயர் 11:11 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தோம். அவருடைய காரியம் எப்படி? வயது ஆயிட்டு என்ன செஞ்சுட்டு கற்பம் செத்து போயிட்டு, அங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நம்பிக்கையே நடக்கவே பாருங்க. ஆனா இங்க நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தோம், அந்த சாராள் நம்பினாள். அதனால பாருங்க, அவங்களுக்கு கற்பம் தரிக்க பலன் ஆண்டவர் கொடுத்தார், பலன் அடைந்தாள் அப்படி வேதம் சொல்லுகிறது. நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தோம், அந்த அம்மா நம்பலனால அவங்க கற்பம் தரிப்பதற்கு ஆண்டவர் என்னச்சாரு பலன் கொடுத்தார். பாருங்க, இன்றைக்கும் நம்பிக்கையற்ற சூழ்நிலை நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாருமா, நீங்க நம்புங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், பலனை தருவேன். பலனே இல்லை, என் சரீரத்தில் பலனே இல்லை அப்படி சொல்லலாம், அப்படிதானே? அப்போ ஆண்டு சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தோம், நம்புங்க, நான் என்ன செய்வேன், நிறைய பலனை நான் தருவேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பாருங்க, உலர்ந்த எலும்பு. இந்த பாடலை பாடும்போது நினைச்சேன், எனக்கு ஆவியான இந்த வசனத்தை நான் பேசும்போது தந்தார். ஆனால் இன்னைக்கு பெண்களாக பாடும்போது உலர்ந்த எலும்பை குறித்து பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்க, என்னன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் ஒரு உலர்ந்த எலும்புக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிர் வருமா அப்படி சொல்லி ஆண்டவர் கேட்டாரு. அந்த என்ன சொன்னாங்க தீர்க்கதரிசி? ஆமா, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும் அப்படி சொன்னார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு, என் ஆவிய ஊற்றுவேன், என் வசனத்தை பேசுவேன், அப்போ என்ன செய்யும், உயிர் வரும். எசேக்கியேலுக்கு அங்கே என்னதில்ல, நம்பிக்கையே இல்லை. பாருங்க, அந்த எசேக்கியேல் புத்தகம் 37:11 வாசிங்க. போதும். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலை. அப்பதான் ஆண்டவர் சொல்ல ஆவிய அனுப்புவேன், அப்ப அங்க என்ன செய்யும், அற்புதம் நடக்கும். உங்க நிலைமையும் கூட இன்றைக்கு உலர்ந்து போன எலும்பை போல, உங்க வாழ்க்கை சாராளுடைய கற்பம் செத்து போனது போல இருந்து கொண்டிருக்கிறதோ, அல்லது உங்க குடும்பம் அமேன் லாசரு சரீரம் நாரி போனது போல இந்த நாட்களில் இருக்கலாம். பாருங்க, அநேக சொல்லுவாங்க, என் குடும்பமே நாரி போயிருக்கு, நாங்கள் எப்படி வளர்ந்தோம், எப்படி பிறந்து வளர்ந்த குடும்பம், ஆனால் இன்னைக்கு என் பிள்ளைகள் தலை எடுத்ததுனால எங்கள் வீட்டில் என்ன செய்யுது, நாரி போன சூழ்நிலை. என் கணவனுடைய கெட்ட வாழ்க்கையினால என்ன செய்யுது, என் குடும்பம் இன்னைக்கு நாரி போயிருக்கு. என் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி கூட நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். பாருங்க, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த வசனத்தை வாசிங்க. இன்று மார்த்தாளுடைய வீடும் அப்படிதான் இருந்து பாருங்க, நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை தான். அவங்க வீட்டில் அங்கே என்னது மரண வாசம் தான் வந்தது. பாருங்க, யோவான் 11 என்ன சொல்லியிருக்கு, அவங்க சரீரம் செத்து போயிருந்தது. ஆனா அந்த யோவான் 12:3 நம்ம பார்க்கும்போது அங்க என்னதான் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அந்த வீடு எப்படி நிறைந்திருந்ததா, நல்ல ஒரு வாசனை, தைலத்தின் பரிமளத்தினால நிறைந்திருந்து. பாருங்க, 4 நாளைக்கு முந்தி அந்த வீட்டில் கண்ணீர், அங்க ஏதோ கூக்குறாள், அழுக, ஆமேன், ஒரு சமாதானம் இல்லை. எப்படி இருக்கும், சகோதரனை இழந்த குடும்பம், வீட்டுக்குள்ள நாற்றம். ஆனா அதே வீட்டில் 4 நாள் கழித்து என்ன வந்துச்சுதான், பரிமள தைலத்தினால வாசனை. பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் நிறைந்தது, சமாதானம் நிறைந்தது. ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. பாருங்க, அருமையான உங்க வாழ்க்கையிலும் கூட உங்க குடும்பம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டு இருந்தாலும் கூட அன்றைக்கு 4 நாள் கழித்து எப்படி அற்புதம் நடந்ததோ அதே அற்புதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க. எந்த பிள்ளைகள் உங்களுக்கு ஆமே உங்க வாழ்க்கையில இவங்களாம் அம்மா அப்பா என்ன பிள்ளைய வளர்த்தாங்க அப்படி சொல்லி உங்களை சொல்லியிருக்கலாம். ஆமே, உங்க குடும்ப சூழ்நிலை பார்த்து கூட
அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நாரி போன குடும்பத்தை வாசனையாக வைத்தனே. உன் குடும்பத்தில் எதை குறித்து எந்த கணவர் உங்களை வேதனைப்படுத்துகிறாரோ அதே கணவர் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய போறீங்க. ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? எந்த பிள்ளை கீழ்ப்படியலோ அதே பிள்ளையை நான் மகிமைப்படுத்துவேன், நல்ல பிள்ளையாக உனக்கு உருவாக்கி தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியாக ஒரு வாசனத்தை வாசித்து நம்ம கடந்து சொல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். போதும். பாருங்க, இது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. மரியாளுடைய சூழ்நிலை ரொம்ப கஷ்டமானது. பாருங்க, தேவதூதன் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க? தேவதூதன் சொன்ன இது எப்படி ஆகும்? நான் புருஷனே அறியேனே, இது எப்படி நடக்கும்? இது எப்படி முடியும்? இது எப்படி ஆகும்? அப்படி சொல்லி கேட்காங்க. ஏன்னா முடியாத சூழ்நிலை, இது நடக்கவே நடக்காது. இந்த அற்புதம் முடியுமா? முடியாதா? முடியவே முடியாது. அப்படிதானே? இது நடக்குமா? திருமணமாகாத ஒரு பெண்ணு கர்ப்பவதியாகி குழந்தை பிறகு முடியுமா? முடியவே முடியாது. பாருங்க, அதனால தான் அந்த அம்மா கேட்டாங்க, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஆனால் தேவதூதன் சொன்னார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது அந்த அம்மா திருமணம் ஆனவர் சொல்லியிருந்தா அது சாத்தியமாயிருக்கும். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை சொன்னதுனால தான் அவங்க கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? அப்போ தேவதூதன் என்ன சொன்னாரு? அந்த 35 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உமேல வரும்போது இந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். பாருங்க, அதே போல அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்துதான் நடக்கலையா? நடந்தது. இல்லாதவைகளை எதெல்லாம் உங்களுக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுதீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு எண்ணிச்சுவார். இருக்கிற சூழ்நிலையாக நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது எந்த இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டில் இருக்குன்னு என்ன சொல்றீங்க? சொல்ல போறீங்க. விசுவாசித்தவங்க மட்டும் நம்ம கரங்களை தூக்கி அப்பாக்கு நன்றி ஆமேன்னு சொல்லிடுவோமா? ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, எலிசா தீர்க்கதரிசிடம் ஒரு மனுஷன் போனார். கோடாரி மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்கே விழுந்துச்சு? தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு. இரும்பு எப்படி இருக்கும்? வெயிட்டாக கனமாக இருக்கும், அப்படிதானே? ஒரு தண்ணிக்குள்ளே கனமான வெயிட்டுள்ள ஒரு பொருளை போட்டால் என்ன பண்ணும்? மூழ்கி போகும், அப்படிதானே? ஆனால் இங்கே அதே போல தான் கோடாரி விழுந்த உடனே அது என்ன செஞ்சுட்டேன்? எந்த நதியில? யோர்தான் நதி. அறுப்பு காலம் கரைவிரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதியில அது என்ன சிஸ்டர் கோடரி விழுந்துச்சு. உடனே இந்த மனுஷன் எலிசா தீர்க்கதரிசி ஓடி போய், ஐயோ இது இரவெல்லாம் வாங்கினேன், மற்றவங்ககிட்ட என்ன செஞ்சுருவேன்? இரவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவங்க கேட்கும் போது என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்லி அவருக்கு அழுது கொண்டு இருக்கும் போதுதான் இவர் அந்த என்ன செய்தார் தெரியுமா? அவர் ஒரு மரக்கிளிய வெட்டி போட்டார். அந்த இரும்பு மிதக்குமா? ஆழ்ந்து போகுமா? ஆழ்ந்துதான் போகும். ஆனா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினை எல்லாம் ஆகும். அந்த இரும்பை மிதக்க செய்தார். கறந்துட்டோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இன்றைக்கு நம்ம அறிவின்படி நம்ம பார்வையின்படி நடக்காது. ஆண்டவருடைய பார்வையின்படி அறிவின்படி எல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். அப்ப முதலாவது என்ன பார்த்தோம்? சோர்ந்து போன சூழ்நிலை இருந்த ஒரு அம்மா இயேசுவை தேடி வந்தாங்க. தேடி வந்ததுனால அவங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ரெண்டாவது, நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தோம் நம்பினபடினால அவங்களுக்கு என்னச்சாங்க? தேவ மகிமையை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, முடியாது, இது என் வாழ்க்கையில இனி முடியவே முடியாது அப்படி சொன்ன இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் அங்கே முடிந்தது. ஏன் தெரியுமா? அவங்க வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு நான் என்ன செய்யேன்? ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை அப்படி சொல்லி அர்ப்பணிச்சாங்க. அப்போ இந்த அற்புதம் நடக்கணும் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்கலை.
இனியும் இது வரைக்கும் யாருடைய வாழ்க்கையிலும் நடக்கலை, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த அற்புதம் நடக்கணும் அப்படி சொன்னால் நீங்கள் முழுவதுமாக அந்த மரியாள் எப்படி முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்தாங்களோ அதுபோல் நீங்களும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முழுவதுமாக, ஆண்டவரே நான் உங்களுக்காக என்ன செய்வேன், நான் வாழ்வேன், உங்களுக்காக வாழும். முதல் வருகிற நம்ம பிறப்பின் பண்டிகை நினைச்சு போகிறோம், கொண்டாட போகிறோம். எப்போ நினைச்சுதார்? ஒரு பாலகனாய் பிறந்தாங்க. ஆனால் இனி வரும்போது எப்படி வருவாங்க? ராஜாதி ராஜாவாக நியாயம் விசாரிக்க வருவாங்க. அப்போ நம்ம எல்லாரும் இப்போ இங்கே இருக்கிறோன்னா நம்ம இந்த நாளில் நம்ம மரித்து போனால் எங்கே போனோம்? சமாரியா பெண்ணிட்ட ஆண்டு பேசினார், கடையை பேசி ஜீவ தண்ணீரை குறித்து தான் பேசினார், அப்படி தானே? அவன் பாருங்க, எப்பவும் கூட நம்ம உள்ளத்தில் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். பெண்களுக்கு எப்போ மறித்தாலும் நான் ஆண்டவரே உங்களை நினைச்சுவேன், நான் பார்ப்பேன், உங்களை சந்திப்பேன், அந்த ராயத்தை நமக்கு நினைச்சேனும் இருக்கணும். பாருங்க, என்னுடைய ஜெபத்தில் நான் அதிகமாக நான் பாடுகிற ஒரு பாடல், என்றைக்கு நான் எப்போ தினமும் நான் தனி ஜெபம் ஜெபிக்கும் போது இந்த பாடலை பாடாமல் நான் கீழே இறங்கியே நான் வரமாட்டேன். மாடியிலேருந்து கீழே எந்த பாடலை பாடுவேனா அது எப்பவும் பாடுவேன். பாருங்க, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காகவேதான் உயிர் வாழ்கிறேன், உம்மாயைத்தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மாயைத்தானே நேசிக்கிறேன், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஒரே ஒரு வாழ்க்கை மரியாள் தன்னை அர்ப்பணித்தது போல இயேசுவுக்கு, ஆண்டவரே நான் முழுவதுமாக இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் ஆவி ஆத்மா சரீரத்தை நினைச்சுதேன் நான் அர்ப்பணிக்கிறேன். நான் சோர்ந்து போகக்கூடாது. நான் சோர்ந்து போகவே அதிகமாக ஜெபி என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். அதிகமாக ஜெபிப்பேன் ஆண்டவரே, சோர்ந்து போக மாட்டேன். நம்பிக்கையற்ற சூழ்நிலை நான் நினைச்சுவேனா நம்பிக்கையற்ற சூழ்நிலை நான் நம்பும் போது தான் நான் விசுவாச என்ன அற்புதத்தை பெற முடியாது என் வாழ்க்கையில் இது நடக்காது அப்படி சொல்லுகிற காரியத்தெல்லாம் நம்ம முழுவதுமாக உமக்காக வாழ்வேன்னு அர்ப்பணிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை நம்ம எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம் எல்லாரும். ஆண்டவரே எங்களோடு பேசுனீங்க, அதற்காக நன்றி அப்பா. உங்கள் வசனத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள அம்மேன் கடந்து போனதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தூய ஆவியானவரே, இந்த ஆராதனை நீங்கள் பொருட்படுத்தி நடத்துறதற்காக உமக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து உடைய வல்லமை எங்களுக்குள்ள கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை ஏந்தினீங்க, சுமந்தீங்க, தப்புச்சிங்க, பாதுகாத்தீங்க ஆண்டவரே. தொடர்ந்து இடைபடுவீராக. தொடர்ந்து உடைய புதிய வல்லமையினால் எங்களை பலப்படுத்துவீராக. வரும்போது இந்த பிள்ளைகள் தனியாக வந்தாங்க, அழுது கொண்டே வந்தாங்க, கவலையோடு வந்தாங்க, சோர்ந்து போய் வந்தாங்க, நம்பிக்கையற்று போய் வந்தாங்கப்பா. இது முடியவே முடியாதே என்று சொல்லி வந்தாங்க. அருமையான வார்த்தையோடு பேசுனீங்களே, நன்றி அப்பா. போகும்போது சந்தோஷமாக சமாதானமாக பிள்ளைகள் கூட நீங்க போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு நிமிஷத்தையும் பொருட்படுத்தி நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கணம் எல்லாம் உங்களுக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.